ஷேய் விஸ்வ பிரமா உலகத்துக்கு உலக பூமிக்கு உலகத்தை நடத்துகிற கணக்கில் கடவுள் தான் நடத்துகிறார். விலங்குகள், பறவைகள், நாய், குட்டி எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும். இந்த மானிட பிறவி எல்லாமே தின்னு ஒழிச்சு பூமியை தின்னுட்டான். பூமி எங்கே இடக்கெல்லாம் தின்னு கொதறி வச்சுருக்கான். வெறி நாய் அப்படின்னா மானிட பிறவி 6 அறிவு கொடுத்தவனுக்கு இப்போ 2 நிறைய அறிவில் இருந்து வெறி ஆட்டமாக வெறி நாய் சொல்கிறான்ல, வெறி நாய் என்ன கடிக்குங்கல்ல, அது சாப்பாட்டு உணவு இல்லாமல் 10 நாள் 15 நாள் கிடந்தால் அதுக்கு அந்த உணர்வுகள் சாப்பாட்டு உணவு தேடிதான் அதை கேட்கறதுக்கு போகிறது தான் அந்த வெறி ஆட்டமாக போகுது. இந்த மானிட பிறவி அரசியல்வாதி நாய் மாதிரி கொதறி வச்சுருக்கானா, நாய்க்குட்டி கொதறும், அப்படியே ஒரு துணி துண்டை வச்சு அப்படியே கொதறும். அந்த மாதிரி அரசியல்வாதி கொதறி வச்சுருக்கான் பூமியை. என்ன அர்த்தம்? இவன் தான் நாய்க்கு உள்ள சமானத்தில் கழிவுனா ஒரிஜினல் நாய்க்குட்டி இப்போ பூமியில் 5 அறிவாக இருக்கிறது. இவன் அரக்க ரூபத்தில் அழிக்க வந்த அந்த நாய்க்குட்டியெல்லாம் கழிவுனா இப்போ 5 அறிவில் கழிச்சு போடுதா, அந்த நரகளில் உள்ளவன் இவன் அரசியல்வாதி. இப்போ புரியுதா? கொதறி வச்சுருக்கான் பூமியை, கொதறி வச்சுட்டான். அதான் வெறியாட்டமாக வெறி நாயை சொல்லுதான். இவன் தப்பு செஞ்சுட்டு அரசியல்வாதி 10,000 கோடி எல்லாம் பூமியில் மானிட பேர் பூரா கொதறி வச்சு நாய்க்குட்டியை போய் சொல்லுதான். அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அது என்னன்னா கொதறிட்டான் அழியுது. இயற்கை சாப்பாடு, இயற்கையிலே அது ஆணும் பெண்ணும் உறவாடி, அது இயற்கையிலே மழை பெஞ்சால் ஒரு ஓரமாக தன் தரையில் படுத்து தூங்கி எந்திரிச்சு போகுது. கடவுள் கொடுத்த பூமியில் அவர் வாகனத்தை தன் தரையில் புல்லோ செடியோ ஓரமாக படுத்து அந்த சுருண்டு அந்த கணக்கை அதை அன்று நாள் பொழுதை கழிச்சு போகுது. நீ 24 மணி நேரமோ காகித பேப்பரை வச்சு கொதறடா. நாய் பிறவிக்கிறது நீதான், புரியுதா? மாற்றி கொடுத்துட்டார். இது இப்போ மனுஷ ரூபத்தில் நாய்க்குட்டி டெல்லிட்டோ தமிழ்நாடு உலக நாடு மானிட பிறவியில் 5 அறிவாக இருக்கிறது. மானிட பிற அரசியல்வாதி 10,000 கோடி இவன் பூரா நாய் மாற்றி பிறவியை கொடுத்துட்டார். அதான் கொதறுதல் ஏற்கனவே ஊடால போட்டார். அந்த மாதிரி கொதறி வச்சிருக்கான். வயக்காடு, நெல், பூமி, விளையும் பூமி எல்லாமே பூரா கெட்டடமாக கெட்டி பூமியை கொதறி வச்சிருக்கடா. வாய்ப்பேல புரிஞ்சு நடடா. வெறியாட்டம், வெறி நாய் தெரு நாய் மாதிரி கிடக்கான். தெரு நாயின்னு என்ன தெரியுமா? தெருக்காட்டுகளில், ரோட்டு காட்டுகளில் கடைகளை கெட்டி அப்படியே நாய்க்குட்டி எப்படி முகம் இருக்கு அந்த மாதிரி முகத்தை வச்சு இப்போ விழுமா, இப்போ வியாபாரம் நடக்குமா, 2ஆம் நம்பராக தெரு வீதியில் உட்கார்ந்துருக்கான். அதான் தெரு நாய். இவனுக்கு கொதறதுன்னு சொல்லுதான்ல, வெறியாட்டமாக கடிக்குங்களா நாய். இவனுக்கு பூமியை கொதறி வச்சிருக்கான். புரிஞ்சு பாடுறா. தெரு நாய் மானிட பிறவி 2 அறிவில் இருக்கான். கொதறி வச்சிருக்கான். கடையா கெட்டி மூஞ்சி மோரை காட்டி, என் மோரே பாரு, நீ அவங்க குடும்பத்து மோரே பாரு, என் பொண்டாட்டி, எங்கள் ஆட்டா எல்லாம் என் பூரா விரிச்சு நாங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கோம், என் மோரே பாருன்னு நாய்க்குட்டிகிட்ட காட்டுதான். எல்லாம் தெருக்காட்டுகளில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருக்கு ஐயா படைச்சது, அதுகிட்ட முதலே காட்டுதான். இந்த மானிட பிறவி முக்கால் சத்தியம். தெருநாய் மானிட பிறவி. இப்போ வாய் தம்பதால இவன் தான் தெருநாய். வெறியாட்டமா வெறி நாய் இவன் தான் மானிட பிறவி. கொதறி வச்சிருக்கான் பாத்தியா பூமியா. இப்ப கொதற விடுவாரு. ஓட்டா பேல முக்கால் சத்தியம்.